நியூட்ரிஷன் ஸ்பார்க். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ரெக்னென்சி மதர்ஸ்க்கு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்குறாங்கன்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ கரண்ட்டில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நாளை பின்ன மாறலாம், இல்லை இதை விட அட்வான்ஸாகவும் நம்மளுக்கு கொடுக்கலாம், நிறைய இருக்குது. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறாங்கன்னா, ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன 12 வாரத்துக்குள்ளே நம்ம நியர்பை இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். இது கம்பல்சரி, ரொம்ப அவசியம். இது ரிஜிஸ்டர் பண்ணாதான் நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். பின் டெலிவரி ஆனதுக்கப்புறம் குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் வந்து ஈஸியாக வாங்க முடியும். இந்த 12 வாரத்துக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ பெட்டகம் மாதிரி கிட் மாதிரிலாம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது? ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது ஆதார் கார்டு. ஒரு கர்ப்பிணி தாயோட ஆதார் கார்டும் அவங்க கணவருடைய ஆதார் கார்டு, 2 பேருடைய புகைப்படம். அது மட்டும் இல்லை, நியர்பை இருக்கிற அவங்க இப்போ இருக்கிற கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆதார் கார்ட்லேயே வந்துடும். ப்ளஸ் அது மட்டும் இல்லைங்க, இதோடு கூட பேங்க் டீட்டெயில்ஸ் ஒன்று வந்து நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸோடும் வந்து ஜெராக்ஸ், இது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி கொடுக்கணும். கொடுத்த உடனே உங்களுடைய ஏரியா நர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க. அந்த புக்கு உங்களுக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க, அதுதான் இந்த புக்கு. இது பார்த்தீங்கன்னா தாய் சேய் நல பாதுகாப்பு அட்டை. இந்த அட்டை வந்து இதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இதில் டீட்டெயிலாக தமிழில் உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து டெலிவரியில் இருந்து, அதாவது ப்ரெக்னென்சிலேருந்து டெலிவரி, அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் குழந்தை வந்து 6 மாதம் வரைக்கும் எப்படி தாய்ப்பால் கொடுக்கணும், அதுக்கப்புறமா 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைகளுடைய அசைவு, அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே வந்து இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது நிதானமாக நீங்கள் பொறுமையாக படிச்சுக்கலாம். இப்போது இது ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு RCH நம்பர்னு கிடச்சிரும், சரிங்களா? இப்போ இந்த புக்கு நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் உங்கள் நியர்பை இருக்கிற அங்கன்வாடி மையத்துக்கு போய் நீங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் அங்கன்வாடியிலேருந்து சத்து மாவு நீங்கள் வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இது கலெக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு 2 பேக்கெட் கொடுப்பாங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் 12 வீக்கில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கிட் கொடுப்பாங்க. அந்த கிட்டை வந்து இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கிட்டில் என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். என்கிட்ட இப்போ 2 கிட் இருக்குது. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு 3 மாதத்தில் இந்த கிட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக செக்கப் போகும்பொழுது முடிஞ்சதுக்கப்புறம் 5 மந்த்ல உங்களுக்கு இந்த கிட்டு கொடுப்பாங்க. ஓகே, இந்த கிட்டில் என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கிட்டில் 2000 மதிப்புள்ள பொருட்கள்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிட்டில் ஒரு டவல், ஸ்மால் சைஸ் ஒரு டவல் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஒயிட் டவல் கொடுத்துருக்காங்க. டேட்ஸ் பாக்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க, லைன் டேட்ஸ் பாக்ஸு. ஒரு நெய் பாட்டில் கொடுத்துருக்காங்க, ஒரு 500 ml நெய் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கப் கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டீன் பவுடர், ப்ரெக்னன்சி மதர்ஸ்க்கான DHA இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் பவுடர் வந்து நம்மளுக்கு 2 பாட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதோடு கூட அயன் சிரப் வந்து 3 பாட்டில் இருக்குது. 3 பாட்டில் அயன் சிரப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு விட்டமின் டேப்லெட்டும் இதோடு கூட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ப்ரெக்னென்சி கிட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸோட நமக்கு அழகாக வந்து ரெடி பண்ணி பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இது தெரியாதவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியாதனால கரெக்ட் டைமுக்கு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.